ஆமா, இப்ப என்னத்துக்கு இந்த விளம்பரம் எல்லாம்? அண்ணன் உசுரை காப்பாத்த வேண்டியது இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிற போஸோட கடமைதான். நாம எல்லாருமே இந்த வீட்டு உப்பு தின்னுதான் வளர்ந்திருக்கோம். இப்ப வரைக்கும் அண்ணனோட நிழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவர் உசுரை காப்பாத்துனதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுக்கறதா? எனக்கு இதுல உடன்பாடு இல்லப்பா. ஆமா, இதே உங்க மகளுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா? அடுத்து உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னதும் அதை தடுக்க பாக்குறது. ஏன்டா உங்களுக்கு இப்படி புத்தி போகுதோ தெரியல. என்ன மதனி புத்தி கத்தின்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன தாச்சி, மாமாவா பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்யறேன்னு சொல்றப்போ நீங்க எதுக்கு அதை தடுக்க பாக்குறீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஆமா, வர்றவங்க கல்யாணம் முடிஞ்சது கிளம்பிடுவாங்களா இல்ல இங்கேயே டேரா போட்டுருவாங்களா? ஏன் டேரா போட்டதா என்ன தப்பு? இவ்வளவு பெரிய எங்க மாமா வீட்ல என் அண்ணன் மகளுக்கும் தங்கச்சி மகனுக்கும் இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? இருக்கு. இங்க கூட்டம் கம்மியா தானே இருக்கு. இன்னும் 4-5 பேர் கூட சேர்த்து வர சொல்லுங்க. மதனி, அப்படி ஒரு 4 பேரை உட்கார சொல்லுவோம். இந்த இப்படி ஒரு 4 பேரை உட்கார சொல்லுவோம். அங்க ஒரு 4 பேரை உட்கார சொல்லுவோம். இன்னும் ஆள் இருந்தா செத்தாரு டைரக்டர். ஏன் தாச்சி, அப்படி உட்கார சொன்னதா என்ன தப்பு? இது வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க யாரும் இங்க வந்ததே இல்லையா? பாருங்க மாமா. கொஞ்சம் பேசாம இரு. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா? ஓ, யதார்த்தமா இந்த பக்கம் வந்த நீ குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. மலர், இந்த வீட்டுல சாதாரணமா இருந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி எஜமானியா வச்சிருந்தேன். ஆனா அவ என்ன வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மலர், நீ என்னைக்கு என் மனசுல வந்து முத குடியேறினியோ அண்ணில இருந்து நீதான் ராணி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தாலும் சரி எனக்கு நீதான் வசதி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் என்ன கேட்டு போறேன்? என்ன யாரோ மாதிரி பாக்காத மலர். நான் உன் புருஷன் மலர். என்ன போய் நீ யாரோ மாதிரி நினைச்சு என்ன வெளியே போக சொல்லாமா? உன் கிட்ட நெருங்கி வர வர எனக்கு பெருமூச்சு வாங்குது மலர். நீ இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அது வாய்ப்பே இல்ல மலர்.